குளிப்பு கடமையாக இருக்கும் நிலைமையில் நோன்பு வைக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குளிப்பு கடமையாக இருக்கும் பொழுது அந்த குளிப்பு கடமை என்பது அது உடலுறவு கொண்ட பிறகு இருந்தாலும் சரி, அல்லது தூக்கத்தில் விந்து வெளியாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, நாம் சஹருடைய நேரத்தில் சஹருடைய உணவை சாப்பிடுவதற்கு எந்த தடையும் இல்லை. நோன்பு வைப்பதற்கு குளிப்பு கடமை என்பது ஒரு நிபந்தனை இல்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் தாராளமாக குளிப்பு கடமையாக இருந்த பொழுதிலும் நோன்பு சஹருடைய உணவை சாப்பிடலாம். ஆனால் அதற்கு பிறகு ஃபஜ்ருடைய தொழுகைக்காக செல்லும் பொழுது நிச்சயமாக கண்டிப்பாக நாம் குளிப்பு கடமை நீங்குவதற்காக வேண்டி செய்யக்கூடிய 3 வகையான நிபந்தனைகளோடு இருக்கக்கூடிய அந்த குளிப்பை நிறைவேற்றிவிட்டுதான் தொழுக வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, தொழுகைக்கு தான் குளிப்பு கடமையிலிருந்து நீங்கி இருக்க வேண்டுமே தவிர நோன்பு வைப்பதற்கு எந்த தடையும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இதே போன்று வாந்தி எடுத்தால் நோன்பு முறியுமா, சளியை முழுங்கினால் நோன்பு முறியுமா என்ற நுணுக்கமான மார்க்க சட்டங்களை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் இந்த நாலேஜ் ஆஃப் இஸ்லாம் என்னும் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் சந்தேகங்களுக்கு என்ன சந்தேகமோ அந்த சந்தேகத்தை கமெண்ட் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் தக்க பதில் அளிக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.